ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன். ஸோ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்டோட கடைசி சீரியஸ். ஸோ புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் இருக்குது. கான்செப்ட்னு சொல்ல முடியாது, சில டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணிவிட்டு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியா லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரியார் வந்து ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து சூட்டபிள் தானா அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர் அண்ட் கொஸ்டின் ரெண்டுத்துமே ரைஸ் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்கிறாங்களா, மெட்ராஸ் வந்து தனி நாடாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவர் சொல்கிறாரு, மெட்ராஸ் ஒரு நேஷனாக இருந்திருக்கு, திராவிடமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ பெங்கால் அண்ட் மும்பை அந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்க கல்ச்சுரல் மற்ற ப்ராக்டிசஸ் வந்து மற்ற ரீஜனை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஃபிமிலாரிட்டி காமனாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ பிரிட்டிஷ் எம்பையரும் அவங்களோட லாங்குவேஜும் இந்தியா விட்டு போயிடுச்சு அப்படின்னா ஹிந்தி தான் வந்து அதோட நேஷ்னல் லாங்குவேஜ். ஸோ இந்தியாவை ஒரு நேஷனாக கால் பண்ணுறதுக்கு பதிலாக திராவிட நாடு, ஆந்திரா, பெங்கால் இதை வந்து தனியாக ஒரு நேஷனாக வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திராவிடிய நேஷனோட கல்ச்சர், லாங்குவேஜ், சிவிலைசேஷன், அதோட ரூல் இது எல்லாமே வந்து 1000 வருஷமாக இருந்திருக்கு, பேஸ்ட் அப்பான் ஹிஸ்ட்ரிக்கல் ஃபேக்ட்ஸை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்டவுட்டட்லி ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திராவிடிய நேஷனலிசம் பெரியார் ப்ரப்போஸ் பண்ணது வந்து ரிலீஜியஸ் டாமினேஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜை பொறுத்தா பர்டினன்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பர்டினன்ட் அப்படின்னா அப்ளிகபிள் டு பர்டிகுலர் மேட்டர். ஸோ பர்டிகுலர் இதை பற்றி பேசுகிறது வந்து பர்டினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜை பற்றி சொன்னோன்னா ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட ஓன் லாங்குவேஜஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரைட்ஸ் வந்து எதுக்கு கீழே கொடுக்குறாங்கன்னா திராவிட சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் ரூல் கீழே கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு லாங்குவேஜ்லையுமே நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ செப்பரேட்டிசமோட ஒரு வெப்பனாக லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியாது. ஸோ மக்கள் எல்லாமே வந்து ஒரு சென்ட்ரல் ரூலை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க, அவங்களோட தேவைக்கான அம்யூனிட்டிஸ்க்காக டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அதுலேருந்து எந்த அவுட்கமும் கிடையாது. அண்ட் சென்ட்ரல் லெவலில் லாங்குவேஜை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதனால் புவர் பீப்புள் மக்கள் வந்து ஹங்கர்லேருந்து ரிலீவ் ஆவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ கிளியராக சொல்லணும்னா தமிழ் லேபரர்ஸ் வந்து யாரால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்கன்னா தமிழ் ஸ்பீக் பண்ணுற தமிழ் ஸ்பீக்கிங் ஓனர் கிளாஸால் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட்லெஸ் சொசைட்டி. ஸோ கேஸ்ட்லெஸ் சொசைட்டி வந்து என்னென்னா பெரியாரோட ஸ்பீச் ஆகட்டும், ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும் எதை சுற்றி இருந்திருக்குன்னா தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கும், திராவிடியன் வந்து திராவிடியன்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு கான்செப்டை சுற்றியே இருந்திருக்கு. ஸோ அவரோட ஐடியாலஜிஸில் எல்லாத்துலேயுமே காமன் ஒர்க் பிளான், இஸ்லாமிக் கன்வர்ஷன், செப்பரேட் திராவிடியன் நேஷன் இது எல்லாமே இருந்திருக்கு. அதுக்காக டாமினன்ட் கம்யூனிட்டிஸ்க்கு எகெயின்ஸ்டாக அவர் வந்து போராடி இருக்காரு. அண்ட் அவரோட ஆர்குமெண்ட்டில் டாமினன்ட் கம்யூனிட்டிஸ் வந்து தமிழை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் நேஷனலிசம், தமிழ் ரேஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணி ஸோ தட் அவங்க வந்து பவரில் இருக்க முடியும். பிகாஸ் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் அவங்க பவர்லேயே இருக்க முடியும் அப்படின்றதுக்காக இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு ஸோ தமிழ்நாடு செப்பரேட்டாக வரணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அண்ட் கேஸ்ட்லெஸ் சொசைட்டியை வந்து நிறுத்தியிருக்கார். ஸோ கேஸ்ட்லெஸ் சொசைட்டி வந்து அவரோட டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. அண்ட் மற்ற ஐடியல்ஸான செப்பரேட் நேஷன், டிஸ்டோர்ஷன் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் அவரோட செகண்டரி ப்ரியாரிட்டிஸ் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ இது வந்து திராவிட கழகமோட ஒரு கோலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட ரைட்டிங்ஸில் என்ன சொல்கிறாருன்னா 1950s அவரோட ரைட்டிங்ஸில் கேஸ்ட் ஃபீலிங், ஜாதி அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து திராவிடியன் ரேஸை டிவைட் பண்ணிருக்கு அண்ட் திராவிடியன்ஸ் வந்து ஆரியன்ஸ்க்கு அடிமைகளாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் அறத்துப்பால் ஆஃப் திருக்குறளில் வந்து வள்ளுவர் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வள்ளுவர் வந்து ஐடியல்ஸ் அண்ட் மாரல்ஸை பற்றி சொல்கிறார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பொருட்பாலில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் வந்து 7 பார்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 7. நெக்ஸ்ட் பாரதியார் வந்து எதோட எடிட்டராக இருந்திருக்காருன்னா பாரதியார் வந்து ஸ்வதேசமித்திரனோட சப் எடிட்டர் அண்ட் இந்தியாவோட எடிட்டர். ஸோ ஆன்சர் வந்து இந்தியா. அது மட்டும் இல்லாமல் எடிட்டர் அண்ட் பப்ளிஷ்ட் விஜயா தமிழ் டெய்லி, பாலபாரதா அண்ட் இங்கிலீஷ் மந்த்லி, சூரியோதயம் அண்ட் லோக்கல் வீக்லி. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. நெக்ஸ்ட் வந்து ஹூ ரோட் பாஞ்சாலி சபதம். ஸோ பாஞ்சாலி சபதம் யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி.
ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். நெக்ஸ்ட், ஹூ இஸ் ரிகார்டட் ஆஸ் த பெஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர் இன் தமிழ்நாடு? ஸோ பெரியார் ஈவி ராமசுவாமியை தான் வந்து தமிழ்நாடோட பெஸ்ட் பொலிட்டிக்கல் திங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஈவி ராமசாமி வாஸ் born in the year. ஸோ பெரியாரோட ஒரிஜினல் நேம் ஈவி ராமசுவாமி. அவர் born in the year 1879. ஸோ 1879 வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Next, who wrote the caste feeling thus divided the Dravidian range and Dravidians became slave for Aryans? ஸோ இது வந்து பெரியார் வந்து அவரோட ரைட்டிங்ஸில் 1950s சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த கேஸ்ட் ஃபீலிங், ஜாதி அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்து திராவிடியன் ரேஸை டிவைட் பண்ணி திராவிடியன்ஸ் வந்து ஆரியர்களோட அடிமையாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவி பெரியார், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், 1923 ஃபஸ்ட்டு இந்தியன் மேடே செலிப்ரேஷன் வந்து சென்னையில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யார் ஆர்கனைஸ் பண்ணா அப்படின்னா சிங்காரவேலர். ஸோ சிங்காரவேலர் வந்து 1923 ஃபர்ஸ்ட் மேடே செலிப்ரேஷனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சிங்காரவேலர். நெக்ஸ்ட், பெரியார் வந்து எப்போ பாஸ் ஆனார்? ஸோ பெரியாரோட இது பார்த்தீங்கன்னா 1879 to 1973. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1973. நெக்ஸ்ட் வந்து பாரதியார் வாஸ் born in. ஸோ பாரதியார் வந்து எங்கே பிறந்தாருன்னா 11th December 1882 எட்டயபுரம் அப்படின்ற வில்லேஜ், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஆன்சர் சி, திருநெல்வேலி. இல்லை எட்டயபுரம் வில்லேஜும் சொல்லலாம். ஸோ either A or C. நெக்ஸ்ட் வந்து ஹூ ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் தமிழ்நாடு? ஸோ தமிழ்நாட்டில் பெரியார் வந்து பெரியார் தான் ஆரம்பித்தார். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, EVR பெரியார். நெக்ஸ்ட், ஹூ செட் தமிழ்நாடு ஃபார் தமிழ்ஸ் அண்ட் திராவிட நேஷன் ஃபார் திராவிடியன்ஸ்? ஸோ பெரியார் வந்து திராவிட நாடு கான்ஃபரன்ஸை ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஹோம்லேண்ட் ஃபார் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ EVR பெரியார். ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டை ஃபார்ம் பண்ணார். ஸோ ஹூ ஸ்டார்டட் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இன் தமிழ்நாடு வந்து EVR பெரியார். நெக்ஸ்ட் வந்து இன் விச் இயர் a labor protective law was passed in British India? ஸோ லேபர் ப்ரொடெக்டிவ் லா வந்து 1926 வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், why did பெரியார் லெஃப்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரியார் வந்து காங்கிரஸ் பார்ட்டியில் வர்ணாசிரம ப்ராக்டிஸ் அப்படின்னு இருந்திருக்கனால காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தார்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் பி, வர்ணாசிர தர்மா. நெக்ஸ்ட் 15th வந்து பாரதியார் வெண்ட் பாண்டிச்சேரி அண்ட் ஹைட் ஹிம்செல்ஃப். ஸோ பாரதியார் வந்துட்டு பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே ஹைட் ஆனாருன்னு சொல்கிறாங்க. ரீசனில் வந்து அவர் வந்து இந்தியாவோட எடிட்டர், தமிழ் டெய்லி ஸ்ப்ரெட்டிங் நேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து ட்ரூ தான். இந்தியா அப்படின்ற இதோட எடிட்டராக இருந்திருக்காரு. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் போயிட்டு ஹைட் ஆயிருக்காரு பிகாஸ் ஆஃப் டு எஸ்கேப் த பிரிட்டிஷ் இம்பீரியலிஸ்ட். பிகாஸ் பிரிட்டிஷர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தனால. பட் இது அசெஷனுக்கான ரீசன் இது அப்படின்னா ஆமாம், பிகாஸ் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, இட் இஸ் நாட் சர்ப்ரைசிங் தேர்ஃபோர் தட் சூன் a warrant was waiting at the door of the India office for the arrest of the editor magazine. ஸோ இந்தியா எடிட் பண்ணும்போது, இந்தியான்ற மேகசின் எடிட் பண்ணும்போது அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷர்ஸ் போனாங்க. அதனால தான் பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு போனார். ஸோ A and R are true and R is the correct explanation of A. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோவிங்கில் சோழாஸோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா உறையூர், பாண்டியஸ் வந்து மதுரை, சேராஸ் வந்து கொங்கு நாடு, பல்லவர்கள் வந்து காஞ்சிபுரம். ஸோ பல்லவர்கள் காஞ்சிபுரம், பாண்டியஸ் வந்து மதுரை, சோழாஸ் வந்து உறையூர், சேராஸ் வந்து கொங்கு நாடு. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.